மக்களுடைய மாசு என்பது ஓரளவுக்கு விஜய்க்கு இருக்குது. ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குமா? ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். திமுக இன்னும் சரியான யாருக்கும் எதுவும் செய்யலை போல். ஏடிஎம்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். அதே அந்த அம்மா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த ஒரு இதுக்கு அடி பண்ணாமல் நடந்துக்கிறாங்க. வரட்டுமே, புதுசாக வரவங்க வரட்டுமே, நல்ல விஷயம் தானே. ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். காரணம்னாக்கா கொரோனா டைமில் கூட அவங்க சிறப்பான ஆட்சி செய்தாங்க. மக்கள் எதிர்பார்க்குறது ரெண்டுமே மாற்றி எதிர்பார்க்குறாங்க. ரெண்டுமே இல்லாமல் வேற ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கே தான் வர மாதிரி தெரியுது. விஜய் வந்தால் கூட ஓகே தான், புதுசாக யாராவது வந்தால் ஓகே தானே. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவராவது ஏதாவது நல்லா செய்வார்ல மக்களுக்கு, இது வரைக்கும் செய்யலை யாரும். விஜய்க்கு தான். என்ன காரணம்னா நான் அவரோட பரம ரசிகன். விஜய் தான் வரணும். அவர் எல்லாரும் நல்லா பார்ப்பாரு. பெண்ணுங்க பஸ்ஸில் போகும்போது ஒரே சண்டை. விஜய் தான் வரணும். ஏன்னா வந்தவங்களே வரக்கூடாது. அவரும் ஒரு வாட்டி வந்து அவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் இல்லைங்களா. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்க எல்லாம் நல்லாவே இல்லையே, எல்லாரும் அவங்க கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்குமா? ஏன்னா விலைவாசிலாம் இப்போ திமுக பேரில் எல்லாமே ஏறி போச்சு விலைவாசிலாம். அப்போ இப்போ வந்து இளைஞர்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அம்மா அவ்வளோதான். டிஎம்கே வந்தால் விஜய் வரணும், இல்லைனாக்கா ஸ்டாலினே வரணும். எங்களுக்கு தெரிஞ்சு விஜய் தான் வருவார். அவர் இப்போதைக்கு இவர் தான் நிற்கிறாரு. திமுக தான் அளவுக்கு நல்லது பண்ணின்னு வராங்கல்ல. இல்லை, தளபதி தான். இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம் அவங்க கட்சி எப்படி நடத்தியிருக்காங்கன்னு. விஜய் தான் ஓடலான்னுக்கிறேன். ஏதாவது புதுசாக ஒரு ஆள் வர மாதிரி இருக்குல்ல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன் எப்பவுமே டிஎம்கே தானே போடுவேன். அது எனக்கு எங்கள் பரம்பரையாக அது தானே. உண்மையில் திமுக தான். எனக்கு அந்த காலத்துலேருந்து அப்படியே இருக்குது. அது சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையே. ரெட்டைலைக்கு போடுவோம். அவங்க எல்லாமே எங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறாங்க, அதனால நாங்கள் போடுவோம். விஜய்க்கு போகணுன்னு ஆசைப்படுறோம். நாங்கள் விஜய் ரசிக்கிறவங்க. திமுக தான். அவங்க கொஞ்சம் நல்லா எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு இதுவும் பண்ணுறாங்க. நாங்கள் எப்பவுமே ரெட்டையில தான். எங்கள் ஃபேமிலி எப்பவுமே அப்பத்துலேருந்து முக ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. நானா அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்பத்துலேருந்து இப்போ தான் மாறி இருக்கு. டிஎம்கே ஸ்டாலின் கொடுக்குற எல்லா இதுவும் பிடிச்சிருக்கு. விஜய் மாற்றங்களை மாறணும் சார். விஜய் போடும். புதுசாக வந்துக்கிற ஆட்சி கொடுத்து பார்க்கலாம். இப்போத்துல ஏடிஎம்கே தான் எனக்கு. நம்ம ஸ்டாலின் ஐயா அவர் ஊர் மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்கிறாரு. இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஸ்டாலினுக்கே போகலாம் தான் இருக்குது. குறைகள் நிறைய சொல்கிறாங்க, சொல்லிட்டு தான் இருப்பான். 2020 தேர்தலில் நாங்கள் இதே தளபதி விஜய் தான் போட்டு போடுவேன். புதுசாக ஆட்சி வந்து புதுசாக வரணும். விஜய்க்கு தான் போடும். இப்போ 2 பேருக்கும் போட்டு ஒரு புண்ணியம் இல்லை. நிச்சயம் அதிமுக கூட்டணி தான். திமுக ஆட்சி ஓகே தான். 2026 ஒரு மாற்றம் வரணும், அதனால விஜய் எதிர்பார்க்குறோம். புதுசாக விஜய்க்கு போடுவோம். அவர் கொஞ்சம் எதனா நல்லா செய்வார்னு தான். விஜய்க்கு தான் போடுவேன். புதிய தலைமுறை உருவாட்ட பழசுலாம் போகணும், புதுசாக வரணும். புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து தான் பார்ப்போம். பழைய ஆளுகளுக்குலாம் கொஞ்சம் கொடுக்குறக்கு மாதிரி இல்லை. எதனா ஒரு மாற்று கட்சி எதனா புதுசாக எதனா வந்தால் நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி திரும்ப திமுக தான். ஏடிஎம்கே தான் போடணும். நாங்கள் முக ஸ்டாலின் போடலான்னு வருவோம். நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்னா அவர் நல்லா நடத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். புதுசாக வரட்டும் ஒரு தேர்தலில் ஒரு ஆள். திமுக தானே போடுவோம். திமுக தான். யார் போனால் விஜய்க்கு போடலாம். விஜய்க்கு பிடிக்கும், அவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். இப்போ புதுசாக வராத ஒருத்தர் விஜய் தான். விஜய்க்கு போடுறோம். எடப்பாடி இருந்தால் கூட நல்லா நடத்துவார், ஆட்சி நல்லா நடத்துவார். எப்பவுமே நான் டிஎம்கே தான். விஜய்க்கு தான் போடணும். காங்கிரஸ் டிஎம்கே. ஆமாம், 2 தான். அடுத்தது விஜய் வந்திருக்காரு, அவர் கொடுத்து பார்ப்போம். விஜய்க்கு தான் போடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன் நான். டிவிக்கே தானே போடுவோம். திமுக தான் போடுவேன் நான். ஆமாம், நாங்கள் அந்த கட்சியில் இருக்கிறோம், அதுக்கு தான் போடுவேன். விஜய் தான். விஜய் டிவிக்கே தானே. டிஎம்கே. நாங்கள் விஜய்க்கு போடுவோம். நான் விஜய்க்கு தானே போடுவேன். டிவிக்கு தானே போடுவோம். நான் விஜய்க்கு தான் போடுவேன். புதுசாக வர விஜய் ஆதரிக்கலாம். நான் விஜய் தளபதி தான் போடுவேன். ஏடிஎம்கே. நம்ம அண்ணன் விஜய் தானே பத்திரி. நான் அதிமுக ஏடிஎம்கே தான் போடுவேன். இப்போதைக்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். நான் விஜய் தான். எங்கள் அண்ணன் வரணும். ஏடிஎம்கே தான். நான் டிவிக்கே தான் வாக்களிப்பேன். விஜய் பிடிக்கும்.